30,000 அடி மேலே பறந்துட்டு இருக்கிற ஒரு பிரைவேட் ஜெட். அதில் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட WWE ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் பயணம் பண்ணிட்டு வராங்க. அந்த பயணம் பாதி வழியில் வரும்போது நம்ம பிராக் லெஸ்னர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அவருக்கும் நடுவில் நடந்த உண்மையான சண்டை. அதனால அந்த ஃப்ளைட்டோட டோர் ஓப்பன் ஆகிற நிலைமைக்கு போய் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன் நடந்த ஒரு தருணம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிக்மேனும் கர்ட் ஆங்கிளும் சண்டை போட்ட ஒரு தருணம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளேர் அவர் பண்ண செலிமிஷங்கள். ஸோ இதுதான் பிளேன் ரைட் ஃப்ரம் ஹெல். என்னதான் நடந்துச்சு நடு வானத்தில்? ஸோ வாங்க கைஸ், இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த மாதிரி நிறைய WWE ஸ்டோரிஸ், ரிவ்யூஸ், நியூஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா WWE அவங்களோட UK டூர், ஸோ யூரோப்பியன் டூரை முடிச்சுட்டு யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்த தருணம் ஒரு ப்ரைவேட் ஜெட்டு யூகேலேருந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட WWE ஊழியர்கள், சூப்பர் ஸ்டார்ஸ், ஃப்ளைட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி சுமார் ஒரு 30,000 அடியில் பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம WWE சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த டூரை முடித்து சரியான களைப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த பயணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 மணி நேரம் பயணம். ஸோ இப்போ ஃப்ளைட் பறந்துட்டு இருக்க அவங்களுக்கு இருந்த அந்த களைப்பு, ஸோ அதெல்லாம்னால குடி மப்பு, ஸோ அதுக்கெல்லாம் பார்ட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் குடிக்கிறாங்க. ஃபுல்லாக குடித்து ஒரு மாதிரி சில பேர் மட்டை ஆயிடுறாங்க, சில பேர் நல்லா குடிச்சிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குடி நடந்தால் அங்கே பிரச்சனையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இந்த ஃப்ளைட்லேயும் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரும் நல்ல குடிபோதையில் இருந்திருக்காரு. ஸோ அந்தப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் கர்ட் ஹெனிக் அவரும் சரியான குடிபோதையில் இருந்திருக்காரு. ஸோ சும்மா அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம பிராக் லெஸ்னர் அப்போ தான் WWEல புதுசாக வந்திருக்காரு. ஸோ அந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்னப்பா தம்பி, நீ அவ்வளோ பெரிய கெத்தான ஆளா, உடம்பு மட்டும் இவ்வளோ வச்சிருக்க, சும்மா கெத்தான ஆளா, எங்கே ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி வாய் விடுறாரு. கடுப்பான பிராக் லெஸ்னர் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு உண்மையாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் நடு ஃப்ளைட்டில் 2 பேரும் அடித்து ப்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம லெஸ்னர் எப்போவுமே ரிங்குக்கு நடுவில் வச்சு அவரோட ஷோல்டரை வச்சு டேக்கிள் பண்ணுற மாதிரி அவரை கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டோட எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வச்சு டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லோரும் பயந்துட்டாங்க, பார்லிமெண்ட்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. டேய் அங்கேருந்து பண்ணாதரா, டோர் எமர்ஜென்சி எக்ஸிட் வர, டோர் ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பதட்டம் அடைஞ்ச பால் ஹேமன் ஓடி 2 பேரையும் தடுத்துட்டாங்க. தடுத்துருக்காட்டி அந்த எமர்ஜென்சி டோர் ஓப்பன் ஆகி எல்லாரும் காத்தோட காத்தா பறந்து 70 பேர் இறந்து போட தருணம் ஆயிருக்கும். ஆனால் நல்ல வேளைக்கு நம்ம பால் ஹேமன் எப்படியோ அவங்கள புட்டிச்சு காலில் கையில் விழுந்து 2 பேரையும் விளக்கி விட்டாரு. அதுதான் ஒரு பிரச்சனை ஊஞ்சிருச்சுன்னு பார்த்தா நடுவில் இங்கே நம்ம ரிக் ஃப்ளேரு அவர் சரியான குடிபோதையில் அவர் எப்போவுமே ஒரு ரோப் மாதிரி கட்டிட்டு தான் திரிஞ்சிட்டு இருப்பார். அன்னைக்கு சரியான குடிபோதையில் இருந்த அவர் அந்த ரோபை திறந்து ஒட்டு துணி இல்லாமல் அம்மனைக்கட்டையாக ஃபுல் ஃப்ளைட்டுக்கு நடுவில் நடந்து போயிருக்காங்க. போனது இல்லாமல் அங்கே இருந்த பெண் ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் கிட்ட செலிமிஷம் பண்ணியிருக்காரு. அவங்கள பிடிச்சி அவங்கள வற்புறுத்தி அந்த மாதிரியெல்லாம் அலும்பு பண்ணியிருக்காங்க. கடுப்பான ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் அவரை தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை ஒரு சைடு நடந்துட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மிக்மேனு அவர் குடிபோதையில் கர்ட் ஆங்கிள் கிட்ட வம்பெடுத்திருக்காரு. ஏதோ நான் ஒலிம்பிக் கோல்டு மெடலையே ஜெயிச்சவரையே இது பண்ணிட்டேன், டேக்கிள் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு அங்கே ஒரு அலும்பு பண்ணிட்டு இருந்தாரு.
அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கர்ட் ஆங்கிள் வந்து மிஸ்டர் முக்மேன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவரை பிடிச்சி அடித்து அவரை டேக்கிள் பண்ணுறங்கிற பேரில் அவரை அடிக்க போய் அதை பார்த்து அண்டர்டேக்கர் கடுப்பாகி அவர் வந்து கர்ட் ஆங்கிள் வந்து ஏதோ நிஜமாவே நம்ம மிஸ்டர் முக்மேன் அடிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு கர்ட் ஆங்கிளை சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது இது உண்மை கிடையாது, சும்மா விளையாடிட்டு இருந்திருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே அந்த ஃப்ளைட்டு போய் தரையிறங்கிறதுக்குள்ள அந்த அளவுக்கு போதும்னு ஆயிடுச்சு. எல்லாம் குடிபோதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இதாக பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஃபுல்லாக கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு வழியாக 7 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ளைட்டு வந்து யூஎஸில் தரையிறங்குது. நம்ம அந்த ஃப்ளைட்டில் இருந்த பைலட்ஸு, அப்புறம் நம்ம அந்த பெண் ஊழியர்கள், அந்த ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் எல்லாம் கடும் கோபத்தில் இருந்திருக்காங்க. இது வந்து அவங்க நிலைமை யோசித்து பார்த்தா புரியுது. எல்லாம் குடிபோதையில் ரொம்ப அலப்பறை பண்ணியிருக்காங்க. எல்லாம் போய் அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி WWE இதை வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணதுனால அதுவும் இல்லாமல் ரிக் ஃப்ளேர் மேலே நிறைய செக்ஷன் கீழே ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸு. ஆனால் WWE அவசரமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் முக்மேன் சுதாரிச்சுட்டு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து பல கோடி ரூபாயை வந்து கொடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுருக்காரு மிஸ்டர் முக்மேனு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ராவல் பண்ண பல பேர்த்துக்கு வந்து WWE வந்து அபராதம் விரிச்சிருந்தாங்க, ஃபைன் விரிச்சிருந்தாங்க. மிஸ்டர் முக்மேனுக்கு பிராக் லெஸ்னருக்கெல்லாம் எச்சரிக்கையை கொடுத்து கடைசியில் பிராக் லெஸ்னர் கூட சண்டை போட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் கர்ட் ஹெண்டிங்கு அவர் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு அந்த மேட்ரு. அதுவும் இல்லாமல் அந்த ரிக் ஃப்ளேர் செலிமிஷம் பண்ண அந்த ஃப்ளைட் அட்டண்டன்ட் வந்து அந்த டார்க் சைட் ஆஃப் த ரிங் டாக்குமெண்ட்ரி ஒன்று நடக்கும் 2021 அப்போ. அவங்க வந்து ஓப்பனாக பேசியிருப்பாங்க ரிக் ஃப்ளேர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அந்த டார்க் சைட் ஆஃப் த ரிங்கில் ஓப்பனாக பேட்டி கொடுத்து ரிக் ஃப்ளேரை வந்து கண்டமேனிக்கு வந்து திட்டி வச்சுருப்பாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம WWE வந்து அந்த டைம் வந்து டாப் இவர் சூப்பர் ஸ்டாராக இருந்த நம்ம ரிக் ஃப்ளேர் வந்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. மக்கள்லாம் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிக் ஃப்ளேர் என்ன இவ்வளோ கேவலமான மனுஷனா அப்படிங்கிற மாதிரி WWE சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து ரிக் ஃப்ளேரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பிளேனில் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அதோட பேரே பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் ரைட் ஃப்ரம் ஹெல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரிக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து WWE வந்து ரொம்ப டிசாஸ்டராக போயிருக்கு அந்த ஃப்ளைட்டு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பிராக் லெஸ்னர் அவர் அடித்து அந்த டோர் உடஞ்சி அப்படியே 70 பேரும் இறந்து போய் அந்த அளவுக்கு டேஞ்சராக போயிருக்கும் அந்த ஃப்ளைட் ரைடு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் WWE வரலாற்றிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அசிங்கமான தருணம். ரொம்ப WWE பேரை வந்து டேமேஜ் பண்ண தருணம் இது. இது நடந்த டேட் பார்த்திங்கன்னா May 5, 2002. ஸோ அந்தப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? உங்கள் கருத்துக்களை ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ மேலும் மேலும் இதே மாதிரி ஸ்டோரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.